நடுக்காட்டில் இன்றைக்கி ஒரு விருந்துக்காண்டி நாங்கள் ஃபேமிலியோடு எல்லோரும் கிளம்புறோம். தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான். பாப்பா, அத்தை, மாமா மட்டும் முன்னாடி போகிறாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் சரியான மழை வேறு மதியத்துக்கு மேலே பிடிச்சிருச்சு. மழை நின்னதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் மழை நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டதுக்கப்புறம் கிளம்புனோம். எங்கே விருந்து அப்படின்னா, நம்ம தோட்டத்துலேருந்து மேலே கொஞ்சம் உள்ளே தள்ளி போனோம் அப்படின்னா மலை அடிவாரத்தில் யானை இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி தாங்க இந்த ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நாள் மட்டும்தான் அன்றைக்கி சாமி கும்பிடுவாங்க. சாமி பேர் பார்த்தீங்க அப்படின்னா சாத்தாரப்பன்னு சொல்லுவாங்க. சாமி ஆக்சுவலாக யானை மேலே தான் இருக்கும். எங்கள் காவல்கார தெய்வம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்கேயே கிடா வெட்டு விருந்து அங்கேயே சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம சாமி கும்பிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இதுலேருந்து அடுத்த கொஞ்சம் தூரத்தில் ரொம்ப உள்ள தள்ளி தான் யானை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்த கோயிலுக்கு மற்ற நாள்லாம் யாரும் வரமாட்டாங்க. இந்த மாதிரி க்ரௌடாக வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க, எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. இந்த ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே தோட்டம் எல்லாமே இருக்குங்க. தோட்டத்தில் எல்லாருமே சோலார் தான் போட்டிருக்காங்க. தோட்டத்தில் குடியிருக்கவங்களும் இருக்காங்க. இப்போ நான் வந்துட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே கூட ஒரு தோட்டத்தில் வீடு இருக்குது. ஆனாலும் அங்கேயும் ஆளுங்க இருக்காங்க. பெருசாக இப்போல்லாம் யானை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லொக்கேஷனை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தம்பி தரமான ஒரு சம்பவம் பண்ணி விட்டான். வீட்டில் ரொம்ப நாளாக சித்தி வச்சிருந்த உண்டியில் உடச்சி விட்டான். அதில் இருந்த காயின்ஸை தனியாக பெருக்கி மணி எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிகிட்ருக்காரு.